மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தோசை நல்லா வரல அப்படின்னா என்ன ரீசன், எதனால் வரல, தோசை முறுமுறுன்னு வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த மாவில் என்னென்ன மிக்ஸ் பண்ணால் நமக்கு தோசை நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதில் நம்ம அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அரிசி மாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு உளுந்து மாவு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு தோசை பிடிக்கிற மாதிரி ஒட்டிட்டு வரும். அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். அரிசி மாவு கலந்துங்க. அடுத்தது கொஞ்சமாக ஆட்டா மாவு, கோதுமை மாவு இருக்குது பார்த்திங்களா, அது கலந்தாலும் நல்லா வரும். அதுக்கப்புறம் மைதா இருக்குது பார்த்திங்களா, மைதாவை கலந்தாலும் நமக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பாருங்கள், மைதா மாவு கலந்தாலும் நல்லா வரும். ரவா இருக்குது பாருங்கள், ரவாவை நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை கூட சேர்த்து நம்ம சுடும்போது அதுவும் நமக்கு ஒரு முறுமுறுப்பு தன்மை கொடுத்து தோசை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் பாயாசத்துக்கு போடுற ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி அதில் போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு தோசை நல்லா முறுமுறுப்பு தன்மையோடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தோசை கல்லில் ஒட்டுது, எனக்கு தோசை வரல, எப்படி தோசை ஊற்றுறது, இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கும்போதே திடீர்னு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கும்போது இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.